பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2024 பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், எந்த கடவுளை வழிபடணும், என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 2024 பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? சிம்ம ராசி அப்படின்னு எடுக்கும் போதே குருவுடைய பரிபூர்ண பலனோட இருக்கக்கூடிய ராசியா இருக்கு. ராசியில பாத்தீங்கன்னாக்கா ஜாதகருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மந்தத்தன்மை நீங்க போகுது. அவங்க எடுத்த காரியங்கள் சக்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். 8ல ராகு இருக்கிறதுனால ஓன் டிரைவிங்கை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெளியூர் டிரைவிங் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதுக்கு ஒரு டிரைவர் போட்டுக்கிறது சிறப்பா இருக்கும். இதே வயதான ஜாதகர்கள் இருக்காங்கனாக்கா இந்த வாக்கிங் போகும்போதோ ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ கவனமா இருக்கிறது, முட்டி ஜவ்வு அடிபடுறது, வலி அதிகரிச்சு கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் தொழில் எப்படி இருக்கும்? சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 5ல இருக்காரு. விருப்பப்பட்டபடி அமைச்சு கொடுக்கும் தொழில். அதே நேரத்துல தொழில்ல சிறு சிறு இடைஞ்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணக்கு வழக்கா இருக்கட்டும், இல்ல ஒரு எலக்ட்ரிக் பில் கட்டாதனால அன்னைக்கு ஷட் டவுன் ஆகுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சின்ன சின்னதா ஒரு நாள் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர்வைசர் வைக்கிறது மாதிரி இவங்களோட கணக்கு வழக்குங்களை இவங்க பார்த்தாங்கன்னாக்கா இன்னும் சிறப்பா இருக்கும். உத்தியோகம் என்ன மாதிரி அமையும்? உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியனே உட்கார்ந்துருக்காரு. கவர்மெண்ட் ஜாப்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், இந்த மாசம் கிடைக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்காக நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், தாராளமா கிடைக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம்காக நான் வெயிட் பண்றேன், தாராளமா வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரைவேட்ல பண்ணக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் பத்தி சொல்லுங்க. சிம்மராசின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா ராசிக்கு உண்டான அதிபதியே சூரிய பகவான், அதிதேவதையே சூரியன் தான் உட்காருவாரு. அதே போல இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா சூரியன் சனி வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்ப இவரு இப்ப 5ல செவ்வாய் சுக்கிரன் புதன் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகரை வழிபாடு செய்யும் போது இந்த மாசம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய கலர் கலர் பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள், வெளிர் மஞ்சள், லைட் எல்லோ. சிம்மராசிக்காரர்களோட பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். 2ஆம் அதிபதி 5ல இருக்காரு. தேவையில்லாத செலவுகளை தான் குறைச்சிக்கணும். 2ல கேது இருக்கிறதுனால வருமான தடைன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. கேது சார்ந்த ஆன்மீக சார்ந்த விஷயங்கள், டீச்சிங் துறைகள், ஜோதிட துறையில இருக்கக்கூடியவங்க, இது எல்லாருக்கும் இந்த கேது வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஆனா என்ன ஒரு விஷயம்னா சிம்மராசி நல்ல கனின்னு பேசக்கூடியவங்க அந்த இடத்துல கேது உட்கார்ந்துருக்கனால இப்ப பேச்சை கம்மி பண்ணியிருப்பாங்க. அதே போல அந்த வருமானத்துக்கு எடுக்கிற எஃபெக்ட பழையபடி நல்ல எஃபெக்டோட எடுத்தாங்கன்னா இந்த குருவுடைய பார்வை மூலியமாவே நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசிக்காரர்களோட தாந்திரிக பரிகாரம் என்ன பண்ணணும்? பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிம்ம ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 2ல கேது பகவான் உட்கார்ந்து இருக்கனால ஒண்ணுமே இல்லை, அவங்க வீட்டு பக்கத்துல எங்க நாகர் சிலைகள் இருக்குன்னு பாத்துக்கோங்க. அந்த இடத்துல மஞ்சள் புடிச்சு வச்சு ஒரு தீபம் போட சொல்லுங்க. வழக்கே ஒரு 10 வருஷம் வழக்கே இருக்கட்டுமே சிம்மராசிக்கு, அந்த வழக்கு பிரச்சனையே தீர்த்து கொடுத்துரும். சிம்மராசி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான கல்வி எப்படி இருக்கும், படிப்பு முறை எப்படி இருக்கும்? கல்வி சிறப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். கல்வியை விட புத்தி கூர்மை அதிகரிச்சு கொடுக்கும். ஆனா குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், கண் பார்வை சார்ந்த விஷயங்கள்ல கவனமா. குழந்தை படிக்க மாட்டேங்குது, என்ன விஷயம் எழுத்து தெரியுதா தெரியலையா அப்படின்னு பாத்துக்குது. அதே போல கண் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிள்ளைகள் பாத்தீங்கன்னாக்கா படிப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு இப்ப அதை ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா இல்ல பிராக்டிக்கலா சொல்லி கொடுத்தாங்கன்னா சூப்பரா படிப்பாங்க. அதோட கொஞ்சம் என்கரேஜ் பண்ணீங்கன்னா எழுதவும் ஆரம்பிப்போம். சிம்மராசியில இருக்கிறவங்க திருமணமானவங்களோட இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண பாக்கியம் எப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்? சோ பாத்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளே 7ஆம் அதிபதி ஆட்சியா இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசியில இல்லறம் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் நல்லாதான் இருக்கும். அதுவும் இந்த பிப்ரவரி மாசம் 7ல சனி ஆட்சியா இருக்காரு. ராசிநாதனும் இணைய போறாங்க. சோ பிரிந்த தம்பதிகள் இணைவார்கள். அதே போல மனஸ்தாபங்கள் நீங்கி ஏற்படும். அதே போல கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கல்யாணம் தாமதப்பட்டாலும் இந்த மாசம் இறுதியில பேச்சுவார்த்தைகள் வரும். அதை சரி பார்த்துக்கிறது சிறப்பா இருக்கும். அதே நேரத்துல திருமண வரன்களை இவங்க கேட்கும் போதே பாத்தீங்கன்னாக்கா ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் இவங்களோட கண்டிஷன் என்னன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறது சிறப்பா இருக்கும். இவங்க அதை சொல்ல மாட்டாங்க, கல்யாணம் வரன்னு மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஜாதக பொறுத்த பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் ரிஜெக்ட் இவங்களோட கண்டிஷன் அவங்க சொல்லாம கடைசி நேரத்துல சொல்றதுனால வருது. அந்த இடத்த மட்டும் அவங்க பர்ஃபெக்ஷன் பண்ணிக்கிட்டாங்கன்னா வரன்கள் சீக்கிரமா அமையும். நன்றி மேம். நன்றி.